அண்மைச் செய்தி. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் மூவருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் 3 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். கடந்த நவம்பர் மாதம் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை தாக்கி தற்போது கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் குற்றவாளிகள் 3 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகிய குற்றவாளிகள் 3 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கோவையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த 3 பேருக்கும் தற்போது சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கருப்புசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகியோர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் 3 சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ். கோவை பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 3 குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். கோவை விமான நிலையம் பின்புறம் நவம்பர் 2ஆம் தேதி கல்லூரி மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளி A1 குற்றவாளி கருப்பசாமி, A2 குற்றவாளி காளீஸ்வரன் மற்றும் A3 குற்றவாளி தவசி ஆகிய 3 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் நீதிபதி சுந்தரராஜன் தீர்ப்பு வழங்கியுள்ளார். கோவை விமான நிலையம் பின்புறம் நவம்பர் 2ஆம் தேதி கல்லூரி மாணவி ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருக்கும் போது கருப்பசாமி, காளீஸ்வரன் மற்றும் தவசி ஆகியோர் 3 பேர் சேர்ந்து மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக சாட்சியங்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளிடம் நேரடியாக தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் பிப்ரவரி 23ஆம் தேதி தொடர்ச்சியாக இந்த வழக்கு தொடர்பாக மகளிர் நீதிமன்றத்தில் விசாரணையானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த 3 குற்றவாளிகள் மீதும் 8 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் குறிப்பாக 70/1 என்று கூட்டு பாலியல் வன்கொடுமை கீழ் ஒரு வழக்கு செய்யப்பட்ட நிலையில் 3 பேருக்கும் சற்று நேரத்திற்கு முன்பு 3 பேர் குற்றவாளி என்று நீதிபதி சுந்தரராஜன் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சிறிது நேரம் இடைவேளைக்கு பிறகு தற்பொழுது 3 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை என்று தற்பொழுது தீர்ப்பு வழங்கியுள்ளார். மேலும் இவர்கள் 3 பேரும் தற்போது நீதிமன்றத்தில் அமர வைக்கப்பட்டுள்ளனர். பின்னர் இன்று மாலைக்குள்ள இவர் சிறைக்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காளிதாஸ், அண்மை தகவல்களுக்கு நன்றி.